பியூஷ் கோயல் அவர்கள் பேசினதா ஒரு தகவல். அவர் டெல்லியில தானே பேசிட்டு இருந்தாரு. அவர் டெல்லியில பேசிட்டு இருந்தாரு. அவர் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. இதுதான் எனக்கு என்ன புரியலன்னா, பேசணும்னா நீங்க என்னங்க கற்காலத்துல இறங்கி புறா விட்டு பேசணும், வீட்டுல இருந்தே போன்ல பேசலாம். அப்படிலாம் முடியாமலாம் இல்லை. அதுக்காக நாங்க இங்க இருந்து பாம்பே போய் டெல்லி, அதுதாங்க இதுக்கு பேரு நரேஷன். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அழுத்தம், அடிபணிந்து விட்டோம், கூட்டணி போயிட்டோம்னு சொல்றது எல்லாம் எப்படி இல்லாத கிஞ்சிற்றும் உண்மை இல்லாத பொய்களை கட்டமைத்து ஒரு கட்டவிழ்த்து விடப்படுகிறதோ அதே தான் இது. இதுக்கெல்லாம் நீங்க பதிலே யோசிக்க வேண்டாம், அவ்வளோலாம் ஒர்த்தே இல்லை. ஸோ இப்போ அதை தான் வந்து அண்ணனும் ஸ்டேஜில் சொன்னார், அதை தான் வந்து அருண்ராஜ் சாரும் சொன்னார், அதை தான் ஆதவனும் சொன்னார். இந்த கூட்டணிகள் பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டேஜில் ஆதவன் சொன்னது என்னன்னு கேட்குறீங்களா, அதுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஃபில்லர்ஸ்னு சொல்லுவாங்களாம், 2 கட்சிக்கு நடுவில் இருக்கும்போது தூது, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அப்ரோச் பண்ண ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு. மோஸ்ட்லி இது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க மூலமாக, ஏன்னா அவங்க 2 பக்கம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா, அவங்கள வச்சு தூதுகள் விடுவாங்களாம். அப்படி விடும்போது அதுக்கப்புறம் பேசலாம்னா அது தொடர்றதும், பேச வேணாம்னா அந்த கார்டை டேர்ன் டவுன் பண்ணுறதும் தான் ஜென்ரலாக நடக்குமா. இப்படி தான் அலையன்சஸ் பேச்சுக்கள் தொடங்குமா. நம்ம அரசியலுக்கு புதுசு, அதனால சீனியர் சொல்றதுன்னு நான் கேட்டு கற்றுக்கிட்டேன். அப்படி பேசப்படும் போது வந்த ஆஃபர்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் கொட்டி கொடுக்கவும் காத்திருக்கிறாங்க. we didn't even consider the offer அப்படின்றது தான் ஆதவன் நான் சொன்னது. எங்களுக்கு அழுத்தம் இல்லாம இல்லை, ஆனால் நாங்கள் அந்த அழுத்தத்தை பார்த்து பயப்படலை, நாங்கள் அந்த அழுத்தத்தை புறங்கையில தள்ளுறோம். ஏன்னா மடியில் கவனம் இல்லை எங்களுக்கு, அதனால பயம் இல்லை. நாங்கள் ஒன்று இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், சட்டபூர்வமாக எல்லாம் பண்ண முடியும். என் வெற்றியவோ என் படத்தையோ தள்ளி போட முடியும், எப்படி தடுக்க முடியும்? சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, சட்டத்தின் ஆட்சியில் தானே இருக்கும். அப்போ எங்களால் அதை போட்டு சண்டை போட்டு வெளில கொண்டு வர முடியும், ஒரு நம்பிக்கை. அதனால நாங்கள் பயப்படாமல் செயல்படுறோம். அந்த அழுத்தம் இருக்குன்னு சொன்னால் அது இல்லைன்னு உடைக்கிறோம். அங்கே இருக்கிற சிபிஐல இருக்கிற பாதுகாப்பு சிஏஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸை சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்கன்னா அது அந்த மக்களின் வரவேற்பு, அது ஒரு தலைவனுக்கு இருக்கிற வரவேற்பு, அது இங்கே இல்லை மற்றவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கட்டமைக்கிற ஒரு பொய்க்கும், அதை நாங்கள் பதிலே சொல்லாமல் சுக்குநூறாக உடைக்கிற நடுவில் நடக்கிற ஒரு போர், பெர்செப்ஷன் பேட்டில் இது. தாவேக்கா அதில் முந்திக்கிட்டும் வென்றுகிட்டும் இருக்கு, அவ்வளவுதான். இதில் நீங்கள் பெருசாக போட்டு அவங்க சொன்னதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம்.